உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன், சனி, கேது ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து புதனும் அனுகூலமாக மாறுகிறார். குடும்பத்தில் பணப்பிரச்சனை ஏற்படாது. ருண ரோக சத்துருஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை தீர்த்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம். 18ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் ஜென்மராசிக்கு மாறுவதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகளும் சர்மம் சம்பந்தப்பட்ட உபாதிகளினால் ஆரோக்கிய குறைவும் உண்டாகும். இரவில் உறக்கம் பாதிக்கப்படும். விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் பிறருக்கு உதவ பணம் கொடுத்தால் அது திரும்பி வராது. மேலும் இம்மாதம் முடியும் வரை பணம் மற்றும் பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுதல் மிகவும் அவசியம். ஏனெனில் விலை உயர்ந்த பொருள்கள் களவு போக நேரிடும் என்பதை கிரகநிலைகள் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. சுக்கிரன், குரு ஆகியோர் சுபபலம் பெற்றிருப்பதால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து புதன் அனுகூலமாக மாறுவதால் குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை காண முடியும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் ஆகியவற்றில் சாதகமான தீர்ப்பினை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகம். ஜீவனக்காரகரான சனி பகவான் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வார்கள். ஜனனகால தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்ற விரும்பும் அன்பர்கள் இப்போது முயற்சிக்கலாம். வெற்றி வாய்ப்பு மிகவும் சாதகமாக உள்ளது. தேவையில்லாத வேலையில்லாத மேசராசினருக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு வேறு நிறுவனத்துக்கு மாற்றமும் அதன் மூலம் ஊதிய உயர்வு, கூடுதல் சலுகைகள் ஆகியவை கிடைக்கும். தொழில் வியாபாரம். சனி பகவான் தனது ஆட்சி வீடாகிய கும்பராசியில் சிறந்த சுபபலத்துடன் திகழ்வதால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். உங்கள் விற்பனை நிலையங்களை அதிகரிப்பதற்கு ஏற்ற தருணம் அது. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இம்மாதம் முழுவதுமே தொழிற்சாலையை விரிவுபடுத்துவதற்கும் நவீன இயந்திர வசதிகளை நிர்மாணிப்பதற்கும் கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக அமைந்துள்ளன. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள புதிய நிறுவனங்களுடனும் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கலைத்துறையினர் எதிர்பாராத வாய்ப்புகள் கை கொடுக்கும். வருமானம் உயரும். இருப்பினும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். ராகுவின் நிலையினால் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் உங்களை வருத்தும். உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற மாதமாகும். விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் வீண் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். சற்று சிந்தித்து பார்த்து தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அரசியல் துறையினர் இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் மட்டுமின்றி மற்ற கிரக நிலைகளும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் எதிர்காலத்தை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற மாதமாகும். மாணவியர். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து வித்தியாக்காரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்கிறார். படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும். சிந்தனை திறன் ஓங்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கும் வெளிநாடு சென்று அங்குள்ள கலாசாலைகளில் கல்வி பயில வாய்ப்புகளும் வசதிகளும் தேடி வரும். விவசாயத்துறையினர். பூமிக்காரகரான செவ்வாய் இம்மாதம் சாதகமாக இல்லை. சூரியனும் அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லை. எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே. ராகுவின் நிலையினால் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகமாக இருக்கும். பெண்மணிகள். இம்மாதம் முழுவதும் குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். திருமணமாகி குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் இருக்காது. சூரியன், செவ்வாய், ராகு ஆகியோரின் சஞ்சார நிலைகளினால் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். விழிப்புடன் இருப்பது நல்லது. பரிகாரம். தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் கந்தசஷ்டி கவசம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். சந்திராஷ்டம தினங்கள் வைகாசி 10 முதல் 12 முற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.